ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கி விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி சண்டே, ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா, மட்டன் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்திங்கன்னா, சோம்பு, பட்டை, மொராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, அப்புறம் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான தண்ணி இருக்குது. அப்புறம் இங்கே மட்டன் வேக வச்சுருக்காங்க. மிளகா இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது. வெங்காயம், தக்காளி, மிளகு எல்லாம் வதக்கி அரைச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். இப்போ வானல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம்ப்பா? தேவையானது. இப்போ எண்ணெய் ஊற்றிட்ட உடனே எண்ணெய் பாயணும். நான் சும்மா போட்டு விட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, மொராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேவின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்கும். தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வருது. இப்போ இதை போடுறோம். அது கொஞ்சம் இதுவாகிட்டோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போடுறோம். இந்த வெங்காயம், தக்காளி, பெப்பர் போட்டு அரைச்ச பேஸ்ட் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றுறோடனே நம்ம தண்ணி அதிலே கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொதிக்குது. அப்படியே அடுத்தது நம்ம என்னப்பா போட போகிறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு விழுந்துருச்சு. எத்தனை ஸ்பூனு? 1.5 ஸ்பூனு. உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், மிளகாத்தூள். அதுக்கு முன்னாடி நம்ம மிளகாவை அப்படியே பாதி கட் பண்ணி வச்சது போடுறோம். நடுவில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம். ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அரைச்சி போட்டுக்கிறோம். இது கரெக்டாக 1 ஸ்பூன் போடுறோம். அவ்வளோதான். இப்போ மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் போடுறோம் மஞ்சள் தூள். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு உப்பு, தேவையான அளவு. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்த உடனே நம்ம அடுத்தது மட்டன் போட போகிறோம். இப்போ கொதி வந்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வாவ்
இங்கே சைடு நம்பரிங் கலர் செம்மையாக வருது. இப்போ நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம மட்டன் போட போகிறோம். வாவ், இப்போ இது எவ்வளோ மட்டன்ப்பா? இது 1/2 கிலோ மட்டனு வேக வச்சுது. வேக வச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வேக வச்சுருக்கோம். 5-6 விசில் வந்தது. பாருங்கள், சட்டை கொதிக்குது அப்படியே மேலே அப்படியே. அப்படியே இந்த மட்டன் தண்ணியோடு ஊற்றுறோம். நல்லி இங்கே பாருங்கள், நல்லி எலும்பு. இங்கே பாருங்கள், 2 கறி அப்படி ஊட்டிகிட்ருக்கு. பாருங்க, கறி எங்கடா காணும்னு பார்க்காது. இப்போ வந்து நம்ம கறி போட்ட உடனே நல்லா வேகட்டும். அது கிரேவி மாதிரி ஆன உடனே நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். வந்து லைட்டாக கொதிச்சப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போடுறோம். இப்போ வந்து நல்லா கிரேவி ஆனவுடனே பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமானதுனால கலர் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. பாருங்க, அப்படியே இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அடுத்து டேஸ்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். காரம் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கறி நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.